69 படத்துல இது வரைக்கும் விஜய் நான் கருப்பு பணமே வாங்கினது இல்ல, நான் பிளாக் மணியை தொட்டதே இல்ல, என் வருமானத்தை இது வரைக்கும் மறைச்சது இல்ல அப்படின்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. இப்போ என்ன கேள்வியை கேக்குறாங்கன்னா, திமுக ஒரு தீய சக்தி, அதிமுக ஒரு சாட்ட எச்சக்கலை நாய வருமானத்தில் அந்த வரி கட்டுறதுலேயே 2வது இடத்துல எங்கள் தளபதி இருக்கிறாரு. ஏண்டா இது தெரியாத நீ எல்லாம் ஒரு பேச்சாளர்னு ஒரு வெளியே சுற்றி நீ தெரியுற. நீலாம் ஜட்டி போட்டு பேண்ட்டு போடுற, இல்லை பேண்ட்டு போட்டு ஜட்டி போடுறியாடா பொட்ட எச்சக்கலை. எதனா பேசணும், எதனா வந்து கிடைக்கணுன்ட்டு வந்து தூக்கின்னு வந்துடுற எச்சக்கலை நாய் நீ. நீ எல்லாம் வருமானத்தை பற்றி பேசலாமா? பிச்சை எடுத்து குடும்பத்தை நடத்துகிற நாய் நீ. கட்சியா அங்கங்கே பிச்சை எடுத்துனதோ இப்போ கூட மாநாடுக்கு பிச்சை எடுக்கிறிய. எல்லா கட்சிக்காரங்களும் வாங்க, எல்லா டேய் உங்கள் கட்சிக்காரங்களை முதல்ல வர சொல்கிறா. அது இங்கே வரத்துக்கு அங்கே ஆள் இல்லை, அதனால தான் நீ எல்லா கட்சிக்காரனையும் கூப்பிடுற. ஏண்டா வருமானத்தில் அவர் கட்டுறாரு, இத்தனை வருஷமாக கட்டாமல் தான் இத்தனை வருஷம் படம் போயிருக்குது, இத்தனை வருஷம் இல்லை. ஏண்டா எல்லாருக்குமே தெரியும் எச்சக்கலை நாயை என்ன நீங்கள் பண்ணுறீங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும். அவர் அரசியல்னு ஒன்று ஆரம்பித்ததுனால தானே இவ்வளோ நெருக்கடி பண்ணுறீங்க. இதுக்கு முன்னாடி அவர் வாங்கட்டும், வாங்காமல் போட்டோம், உன் சூத்துக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீ ஒன்றும் கொடுக்க போகிறது இல்லைல்ல. இல்லை இவரை தூக்கி இன்னமும் நீ நினச்சாதான் ஆட்சியில் உட்கார வைக்க முடியுமா? போட்ட சாட்டை பேசணுன்னு வந்து பேசாத சரியா? முதல்ல அங்கங்கே பிச்சை எடுக்கிற பேர் வரியை நாங்கள் கரெக்டாக கட்டி அந்த லிஸ்ட்டு எல்லாம் நாங்கள் கரெக்டாக கொடுத்துருவோம். அந்த வருமானத்து வரியை அவர் கரெக்டாக கட்டுறதுனால தாண்டா அவர் முறையீடுக்கு போயிட்டு சுப்ரீம் கோர்ட்லாம் போயிருக்கிறாரு. உங்களை மாதிரி ஓடி ஒளியிலடா நாயை. அங்கங்கே பிச்சை கொடுங்க தாயே, இந்த கட்சிக்கு நிதிக்கணும், மாநாடு நடத்தணும், எங்கள் அண்ணன் வீட்டுக்கு 2 லட்ச ரூபா வாடகை கொடுக்கணும், எனக்கு ஜட்டி வாங்கணும், எனக்கு பேண்ட்டு வாங்கணும்னு சொல்லி பிச்சை எடுக்கலடா அவர் உழைப்பு, அவரோட காசு, அவரோட டப்பு. நீ மூடிக்கின்னு போ.